இங்க ஷவோலிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தூபம் ஏத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டோர் ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணா தான் ஓபன் ஆகும். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டா இருக்கும். அதை பார்த்து அங்க இருந்த ஒரு ஃபேக் ஸ்டூடெண்ட் கதி கலங்கி நிக்கிறான். அவன் டர்ன் வரும்போது நிறைய டைம் புஷ் பண்ணி பார்க்கறான். ஆனா அவனால ஓபன் பண்ணவே முடியல. அதனால டோர் ரிப்பேர் ஆகி இருக்குதுன்னு பொய் சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்கறான். அதை பார்த்த மாங்க் கடுப்பாகி அவனோட கையை பிடிச்சி வேகமா புஷ் பண்ணதும் டோர் ஈஸியா ஓபன் ஆகிரும். அந்த மாங்க்கு அவன் ஃபேக் ஸ்டூடெண்ட்ங்கிற விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா செகண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபுட் ஒர்க் செக் பண்றாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ட்ராப்ல மாட்டி கால் நசுங்கிரும். அதை பார்த்து அவன் ஷாக் ஆகி உடனே ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றான். இதுக்கு முன்னாடி நான் இருந்த டெம்பிள்ல க்ளோஸ் பாடி வாக்கிங் தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு மாங்க் பிடிச்சிட்டு அவரை ஃபாலோ பண்ணியே அந்த டெஸ்டையும் கடந்துடுறான். அடுத்ததா தேர்டு டெஸ்ட் நடக்குது. அதுல ஸ்ட்ராங்கான அயன் டோரை பஞ்ச் பண்ணி ரியல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவன் பஞ்ச் பண்ணும்போது அது ஒரு இன்ச் கூட நகரல. உடனே மற்றவங்களை முன்னாடி போக சொல்றான். அப்போ ஒருத்தன் பஞ்ச் பண்ணி டோர் ஓபன் ஆனதும் வேகமா அந்த கேப் வழியா அதை கிராஸ் பண்ணி போயிடுறான். அடுத்ததா ஃபோர்த் டெஸ்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன பாதையில டைலுக்கு மேல கவனமா நடந்து அதை கிராஸ் பண்றாங்க. அதை பார்த்து அவனும் அதே மாதிரி நடக்கலாம்னு போறப்ப சடனா வழுக்கி கீழே விழுந்து எல்லாரையும் கூட சேர்ந்து விழ வச்சிடறான். அப்போ அவனோட தலையில டேட்டி வாட்டரும் கொட்டிருது. அதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் இவனை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. அந்த டைம் ஹெட் மங்க் அங்க வர்றாரு. உடனே அவர் முன்னாடி மண்டி போட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு என்ன உங்க சீடனை ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சிரான். உடனே அந்த ஹெட் மங்க் அவனை பார்த்து சிரிச்சிட்டு உன்னோட ஹெட்டை ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா கழுவிட்டு வா, அதுக்கப்புறம் உன்னை என் சீடனா ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அவனுக்கு தண்ணி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அங்க இருந்த கிணறுல ஒரு கல்லை கட்டி அதுக்குள்ள போட்டு அதுல வர்ற தண்ணி மூலமா தான் அவனோட தலையை வாஷ் பண்ண சொல்லியிருப்பாரு. அவனும் அதே மாதிரி வாஷ் பண்ணி பார்க்கறான். ஆனா ஹெட் இன்னும் அதிகமா டேட்டி ஆகுது. ஆனாலும் விடாம அவன் தொடர்ந்து ட்ரை பண்றான். அப்படியே ஒரு மாசம் ஆயிருது. இப்போ அவனால வாட்டரோட ரிதத்தை பெர்ஃபெக்டா கணிக்க முடியும். அடுத்த நாளே ஹெட் மங்கு கிட்ட போயிட்டு என்னோட தலையை இப்போ நான் பெர்ஃபெக்டா வாஷ் பண்ணிட்டேன்னு ஒரு விக்க மாட்டிட்டு போய் காமிக்கிறான். அப்போ திடீர்னு அவனோட தலையை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவன் ஒரு மாசமா கஷ்டப்பட்டு எடுத்த ட்ரைனிங் மூலமா அவரால் அவனோட தலையை தொட கூட முடியல. அதை பார்த்த ஹெட் மங்க் பயங்கர ஆச்சரியப்படுறாரு.